அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நந்திகேஸ்வரா அஸ்ட்ராலஜிலிருந்து பேசுகிறேங்க. இப்போ 6வது நட்சத்திரங்க, 27 நட்சத்திரத்தில் 6வது நட்சத்திரம் திருவாதிரைங்க. 1, 2, 3 திருவாதிரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் தோஷம் இல்லைங்க. அவங்களுக்கு தோஷம் கிடையாது. 4வது பாதத்தில் 8 நாளிகை 8 நாளிகை வரையும்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அப்போ ஒரு சிலருக்கு புரியும், ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு புரியும், ஜோதிடம் அல்லாதவங்களுக்கு புரியாதுங்க. 8 முதல் கொஞ்சம் நாளிகை 3 அது நாளிகை வரும்போதுங்க, அது எப்படின்னா பாதம் ஒவ்வொரு பாதத்துக்கும் 6 மணி நேரங்க. அப்போ 3 18 மணி நேரங்க. இப்போ ஒருத்தர் ஒரு நட்சத்திரம் நீங்கள் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா முடியும் தேதி இருக்கும், முடிகிற டைம் இருக்குங்க. அந்த டைமில் ஃபஸ்ட்டு 6 மணி நேரம் எடுத்துக்கோங்க. முடிகிற டைமில் ஃபஸ்ட்டு 6 மணி நேரம் தான் 4வது பாதத்துக்கு வரும். எல்லா நட்சத்திரங்களுக்கும் இதுதான் வரும். அப்போ அந்த நட்சத்திரத்தில் முதல் 8 நாளிகையில் பிறந்தவங்களுக்கு மட்டும் முதல் அந்த பாதத்தை எடுத்துக்கிறீங்களா, கடைசியில் 6 மணி நேரம் முடிகிற டைம் தான் எப்பயும் கேலண்டரில் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்துங்க 6 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 8 நாளிகைக்கு அதில் 8 நாளிகையில் பிறந்தவங்களுக்கு தாயாருக்கு கண்டங்க. அதனால் அந்த பசுனை தானம் அளிக்கணுங்க. ஏதாவது சிவன் கோவிலுக்கு இல்லை அம்பாள் தெய்வங்களுக்கு, எல்லா தெய்வங்களும் ஒன்று தாங்க. அம்பாளுக்கு கொடுக்கலாம், இந்த சிவனுக்கு கொடுக்கலாம். நெய் தானம் விடுங்க. நெய் பசு நெய்யாக சுத்தமான பசு நெய் வாங்கி தானம் அளிக்கணும். யாருங்க? திருவாதிரை 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கொடுத்தா தாயாருக்கு உடல் நலக்கம் கண்டமெல்லாம் போயிருங்க அந்த பசு நெய். அப்புறம் செவ்வாய் வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. செவ்வாய் வியாழக்கிழமை பிறந்தவங்க விஷ்ணு சகசரநாமம் படிக்கணுங்க. டவுன்லோடு பண்ணுங்க. விஷ்ணு சகசரநாமன் போட்டால் வரும், அதை படிக்கலாம். ருத்ரா ஜபம் செய்து வந்தால் நீண்ட ஆயுளை பெறலாம். இவருக்கே கூடங்க ஆயுள் பலத்தை கூட்டி கொடுக்குங்க. இந்த நட்சத்திர பிறந்தவங்க முக்கியமானது இப்போ இந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்குங்க நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில் போய் தான் வழிபடணும்னு இல்லைங்க. நான் என் கருத்து என்னென்னா, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நடராஜர் எங்கே இருந்தாலும் சரிங்க, நடராஜர் கோயிலுக்கு தான் போய் அங்கேயே தான் வணங்கணும்னு இல்லைங்க. மற்ற கோவிலுக்கு எங்கே வேணாலும் போய் வணங்கிக்கலாம். அந்த நடராஜர் வழிபட்டால் நீங்கள், நான் சொல்கிறது சிதம்பரம் தான் போய் வழிபடணும், எங்கே வேணாலும் வழிபடலாங்க. கோவிலுக்கே போக முடியல என்றைக்குமேங்க. ஏன் கோவிலுக்கு போக சொல்கிறோம் அப்படின்னா, உருவ வழிபாட்டுக்கு சக்தி அதிகங்க. படத்தை விடங்க, படங்கள் வைத்து வழிபடுறத விட உருவ வழிபாட்டுக்கு அதிக சக்தி உண்டுங்க. அது மூலவர் ஸ்தானம் இருக்கிற அவர் தான் மூலவர் அப்படிங்கிற கடவுளுக்கு ரொம்ப சக்தி அதிகங்க. அதனால தான் கோவிலுக்கு போய் வழிபட சொல்கிறதுங்க, சிற்பங்களை வழிபட சொல்கிறதுங்க. அதுவும் சிற்பங்கள் வட இந்தியா பக்கமான பீங்கானில் இருக்குங்க. அதை விட கல்லுக்கு கற்களுக்கு இந்த கல்லுனால் செஞ்ச கடவுளுக்கு அதிக மதிப்புங்க. அதனால் சொல்கிறேங்க நான். அதனால் என்றைக்குமேங்க கடவுளை உருவ வழிபாடு கோவிலில் போய் வழிபடுறது அதிக ஈர்ப்பு சக்தி கிடைக்குங்க. அதுவும் ஒரு சிலர் கோவிலில் போய் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் ஐதீகம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அபிஷேகம் நடக்கும் பொழுது பார்க்கணுங்க. அபிஷேகம் நடக்கிறப்ப கடவுள் அதிக பலத்தை நம்மளுக்கு தருவாங்க அபிஷேக நேரத்துலைங்க. அதனால் அந்த நடராஜர் வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா சகல நன்மைகளும் கிட்டுங்க. அது மார்கழி மாதம் வர திருவாதிரை நட்சத்திரம் தான் ஆருத்ரா தரிசனம் வருங்க. நம்ம தமிழர்கள்லாம் மாங்கல்ய நோம்புன்னு கொண்டாடுவோம். அதை காண்பது இந்த ஆருத்ரா தரிசனம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க போய் தரிசனம் காண்பது கோடி நன்மை தருங்க. நம்ம கிராமத்து கோவிலில் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. இருந்தாலும் நம்ம போய் சிவன் கோவிலில் போய் வழிபடுவது ரொம்ப 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 விசேஷங்க. நீங்கள் சிதம்பரம் தான் நான் போகணும்னு சொல்லலைங்க. எங்கேயா சிவன் ஆலயம் இருந்தால் கூட அவங்க வழிபடுவது ஆயிலை அதிகப்படுத்தி கொடுக்கும், ஆயில் பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸ்ரீபெரும்பூர் ராமானுஜர் கோயிலில் வழிபாடும் சிறந்ததுங்க. இதை விடங்க முக்கியமாக இயற்கை தெய்வங்களுக்கு சக்தி அதிகங்க. சூரியனை வழிபடுங்க. சூரியனை இந்த நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க சூரிய வழிபாடு ரொம்ப 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 விசேஷமாக இருக்குங்க. சூரிய வழிபாடு வழிபடுங்க. நன்றி, சுபங்க.